வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஆக்சுவலி இந்த பிக் பார்த்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு தோணுது சகல பாய்ஸோட பிக் தான். ஃபஸ்ட்டு அவங்க தான் இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் கேர்ள்ஸும் எம்என் கேர்ள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொருத்தரும் அப்படியே அந்த கலர் கலராக வந்திருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக அவங்களெலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இல்லை. எம்என் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காவியா அண்ட் வைஷாலி இவங்க 2 பேர் இல்லை. நான் நேற்று வைஷாலி போயிருந்தாங்களா, எந்த அப்டேட்டில் நான் பார்த்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிறது மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். பட் குட்டி பாப்பா போயிருந்தா, நர்மதா வந்து நிறைய அப்டேட்ஸில் இருந்தாங்க. இந்த அப்டேட்ஸில் குட்டியை விட்டுட்டு எடுத்திருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவங்களோட அந்த ஹாப்பி பாண்டிங் ஒரு ஹாப்பியான விஷயம். ஒரு டீமாக அவங்க கொடைக்கானல்லேருந்து அவங்களோட ஜேர்னி அப்படிங்கிறது நிச்சயமாக சவாலான விஷயம். ஸோ இங்கேருந்து ஒவ்வொரு இடங்கள்லேருந்து அவங்களோட அப்டேட்டு. அதே மாதிரி இந்த ட்ரோஃபி வந்து எல்லாருமே வந்து எஸ்எஸ் மியூசிக்கை டேக் பண்ணி தேங்க் பண்ணியிருக்காங்க. ஏங்க டேக் பண்ணுறாங்க, நீங்கள் ரீஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, கோச்சுக்கிறோம் போங்க அப்படிங்கிறது தான் சும்மா நினச்சிக்கே. சரி, இந்த இடத்துல வந்து அவங்களோட அழகான இந்த பாண்டிங் நிச்சயமாக ஸ்பெஷல் அப்படின்ட்டு. எம்என் கேர்ள்ஸ் கண்டிப்பாக வந்து சகல பாய்ஸ் இப்போ பிரிஞ்சுட்டாங்க. இருந்தாலும் எம்என் கேர்ள்ஸோடைய பவர் இன்னும் கொஞ்ச நாள் சீரியலில் இருக்கும். இருந்தாலும் ராகினி வந்து சீரியலில் எதிராக இருந்தாலும் லக்ஷ்மி பிரியாவும் ஷாத்திகாவும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய இந்த அழகான பிக் கண்களுக்கு ஒரு குளிர்ச்சியாக மீண்டும் ஸ்டேடியம்.